எல்லாருக்குமே வணக்கம். நம்ம ப்ரீவியஸாக வீடியோவில் வந்து கோடெக் நியோவோட டெஸ்க்டாப் வெர்ஷனோட ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஃபங்க்ஷனை மட்டும் பார்க்க போகிறோம். எப்படி அதோட ஒரு பாசிட்டிவான என்னென்ன இருக்குது, அப்படி என்ன இருக்குது, அதை வந்து ஒவ்வொன்றா வந்து கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி போர்ட் அந்த மாதிரி ஒரு புதுசாக இவங்க நியூவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி நம்ம நார்மலாக பார்ப்போம். இனி அப்கமிங் வீடியோவில் இது எப்படி நம்ம ப்ராஃபிட்டு லாஸை பார்ப்போம், எப்படி இதை ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் எப்படி எப்படி இருந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து நார்மல் மார்க்கெட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி செட் பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கோடெக் நியோ அக்கௌண்ட் ஏதாச்சும் தேவைப்பட்டாச்சுன்னா என்னோட சேனலில் வந்து லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து பெர் ட்ரேடு வந்து ₹10 தான். சரிங்களா ஃப்ரெண்ட்? இப்போ நம்ம இதை பார்ப்போம். இதை ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பார்த்துருப்போம். இதோட ஓவர்வியூ என்ன, எப்படி ஆர்டர்ஸ், போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்துருப்போம். நம்ம இன்னைக்கு இது மட்டுமே பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டட் ட்ரேட் எப்படி அதை செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. நம்ம இதை பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போகிறேன். அப்போ டேரெக்டாகவே ஆப்ஷன் செயின் தான் வருது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஸ்டாடில், ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ஒரு கால் ஆப்ஷன், ஒரு காலையில் ஒரு 9:15க்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு மூவ் இருக்கும். நல்ல ஒரு மார்க்கெட் அப் அண்ட் டவுன் டக்கு டக்குன்ட்டு ஒரு 50 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் அந்த ஒரு சிங்கிள் செகண்டில் ஏறி இறங்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை நம்ம எப்படி கேட்ச் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது அட் த மணி இப்போ மார்க்கெட் வந்து 24,141 இருக்கா. இதே சேம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அட் த மணி 24,100. அதுக்கப்புறம் 24,100 எடுக்கிறதுக்கு நம்ம இந்த கீழே இருக்கக்கூடிய 24,150 எடுக்க போகிறோம். இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய என்ன ஒரே ரேஞ்சில் இருக்கட்டுமே 148 ஒரு 10 பாயிண்ட்ஸ். ஓகே, இதை ரெண்டுமே வந்து பை கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பை கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இதுக்குள்ளே போய் அனலைஸ் பண்ணால் அந்த சார்ட்டு, அதுக்கப்புறம் டேபிள் இதெல்லாம் பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. நம்ம ஒரு பிகினர் சிம்பிளாக எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, நம்ம டீப்பாக போயிட்டு க்ரீக் வேல்யூ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் மார்க்கெட்டில் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த ஒரு சின்ன எமோஷ்னல் டைமில் இதெல்லாம் யாருமே கவனிக்க மாட்டாங்க. நமக்கு தேவைன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா ஒரு ₹500 ப்ராஃபிட் அதுதான் தேவை. சரிங்களா? ஒரு 10,000 வச்சுட்டு நமக்கு வந்து இப்போ இந்த நெட் ப்ரீமியம் வந்துட்டு நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ₹7,198 அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒரு நமக்கு ஒரு 20,000 வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறோம், இப்படிதான் ஒரு 20,000 வச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் ஒரு ₹500 to ₹600 லாபம் வருதா அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். மற்றபடி நம்ம இந்த கிராஃபு, பிஎல் டேபிள் இதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. சரிங்களா? அப்போது இதில் வந்து நான் இப்போ வந்து முதல்ல ஒன்று மட்டும், ஏன்னா நான் சிங்கிளாக தான் ஆட் பண்ணுவேன். போத்தை வந்து சேம் டைமில் ஆட் பண்ண மாட்டேன். சரிங்களா? இப்போ நான் கால் ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணுறேன். கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே வருது மேக்ஸிமம் லாஸ்ன்னு வருது, நமக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் இதெல்லாமே வருது, நமக்கு தேவையில்லை. இதுக்கு ப்ரீமியம் வந்து 3,000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைஸ் பேஸ்டாகவும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் நான் டைம் பேஸ்டாக கொடுக்குறேன். மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்னா 9:15. அப்போ 9:15 வந்து ஒரு மினிஷ் 1 மினிட் கேண்டில் ஒரு பிரேக் அவுட் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 50. ஓகேவா? ஒரு 10 செகண்ட் முன்னாடி 9:16க்கும் ஒரு 10 செகண்ட் முன்னாடி ஓகே கொடுக்குறேன். கால் ஆப்ஷன் ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜியை போட்டு விட்றேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் கிரியேட் நியூ மீண்டும் போகிறேன். ஆப்ஷன் செயின் வருது. சேமாக வந்து புட் ஆப்ஷனில் சேமாக வந்து பை பண்ணுறேன். கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு டைம் பேஸ் கொடுக்குறேன். அப்போது டைம் பேஸ்டு வந்து பார்க்கும்போது நமக்கு இதே சேம் தான் கொடுக்குறேன். 9:15 50. சரிங்களா? இதை நம்ம கொடுத்து ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸிட் ஆகணும். இதை புக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்லாம் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணணுன்னா புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஓவராலாக வந்து ஒரு 15
அதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் போயிடுச்சுன்னா இங்கே புக் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு வந்து யோசிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி ஈஸியாக இருக்கும்னா, முதல்ல மார்க்கெட் எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்ன்ட்டு நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகும்னா, ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது. அப்போ வந்துட்டு மோஸ்ட் வந்து இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். 200 ரேஞ்சில் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப். இது வந்து டவுனில் போகுதா, அப்பில் போகுதா? அப்பில் போயாச்சுன்னா மோஸ்ட் இன்னைக்கு அப் ட்ரெண்டிங்க்கு தான் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் பாசிபிள் அப் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்குது ஸ்டார்டிங். சரி, நமக்கு பார்ப்போம் அது எப்படின்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எந்த ரேஞ்சில் வேணாலும் போகும். அப்போது நமக்கு புட் ஆப்ஷன் ஒரு 20 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகிடணும். சரிங்களா? இல்லை ஒரு 15 பாயிண்ட்ஸில் நமக்கு எக்ஸிட் ஆகிடணும். ஏன்னா பிரேக் அவுட் அப்படிங்கிறனால. ஓகேவா? அது மாதிரி கொடுக்குறோம். நமக்கு ஓவராலாகவே இப்போ வந்து ப்ராஃபிட்டுங்கிறது 500 ருபீஸ் தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ நம்ம இதை வந்து பார்ப்போம் எப்படின்ட்டு. இல்லைன்னா இதை கூட கொடுக்க வேண்டாம். இனி அடுத்த ஒரு இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கொடுப்போம். இன்றைக்கி நமக்கு இதை கொடுக்க வேண்டாம். ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி இதையும் நான் கொடுக்குறேன். இப்போ ரெண்டுமே ஆக்டிவில் இருக்குது. ஓகேவா? இது கரெக்டாக அந்த டைம் ஆகும்போது டிகர் ஆகும். அப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் ப்ராஃபிட் வேல்யூவை வந்து ஒரு 400 வைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் சிங்கிள் லாட் தான் போட்டிருக்கேன். இன்கேஸ் நான் டபுள் லாட் போட்டேன்னா என்னோடய ப்ராஃபிட்டை வந்து ஒரு 600 ஆகிப்பேன். ட்ரிபிள் லாட் போட்டேன்னா 1000 ருபீஸ். அப்படின்னா ஒரு 20K இருந்துச்சுன்னா நம்ம வந்து 3 லாட்டை போட்டு 1000 ருபீஸ். ஏன்னா அது ஒரு சின்ன மூவில் கூட நமக்கு இந்த 1000 ருபீஸை அடித்து கொடுத்துருவோம். சரிங்களா? இது ஈஸியாக அப்கமிங் வீடியோவில் நம்ம ஃபண்டை வந்து ஆட் பண்ணி இது பண்ணுவோம். இன்றைக்கி ஃபண்டு கம்மியாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் இன்றைக்கி வந்து இதோ இப்படி தான் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் வந்து இப்படி தான் கன்டினியூ பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து 400 எப்போ ரீச் ஆகுதோ உடனே ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாமே ஆஃப் ஆகிடும். இதுதான் ஆட்டோமேட்டிக். நம்ம வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்லேயே எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கலாம். இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பாக நம்ம எமோஷ்னல் ஆக மாட்டோம். எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அதுவே அப்புறம் இங்கே வந்து நம்ம இன்கேஸ் ஐயோ ஸ்டாப் லாஸ்னா 1000 ருபீஸ் வைப்போம். சும்மா இது ஒரு ஃபார்மல்ஸ் தான். ரொம்ப இதை நீங்கள் டீப்பாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ எக்ஸிட் டைம் இன்கேஸ் எனக்கு இது எக்ஸிட் ஆகணும்னா 3:20 கூட வைக்கலாம். இந்த இன்கேஸ் இது ஸ்டாப் லாஸ் அடிக்கலை, டார்கெட்டும் அடிக்கலை எனக்கு அப்படின்னா ஒரு 12 11:30 11:30 ஏஎம்க்கு எக்ஸிட் ஆகிடு அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாக டிகர் ஆகிடும். எல்லாமே ஆகிடும். இது ரொம்ப ஒரு ஈஸியான அப்கமிங் வீடியோஸில் எப்படி எப்படி இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி இவ்வளோ தான். இது இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு நம்ம நியூவில் போகிறோம். ஸ்ட்ராட்டஜி இந்த டேக்கில் கிளிக் பண்ணுறோம். டேக்கில் ஓப்பன் ஆகுது. க்ரியேட் நியூவில் கொடுக்குறோம். இங்கே கொடுத்துக்கிட்டு நம்ம எதை பை பண்ணணுமோ இது இப்படி வேணால் ஸ்டாண்டில் போட்டுக்கலாம், ஸ்ட்ராங்கிள் போட்டுக்கலாம். 4 விதம் வந்து லெக் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி இதோட செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இங்கே பை சேம் இல்லை ஆமாம் இங்கேயும் பை, இங்கே வந்துட்டு ஒரு செல், இங்கே வந்து ஒரு செல் அடிச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டோன்னா பார்த்தீங்களா கிராஃபு மேக்ஸிமம் லாஸ் 7,000, ப்ராஃபிட் வந்து 18,000 இன்கேஸ் நம்மளோட இதில் போயிட்டோம்னா இந்த மாதிரி இங்கேயே காமிச்சிடும். சரிங்களா? எப்படி நம்ம இதை வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது டே ஃப்ரேமுக்கு இல்லை. நமக்கு வந்து இது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா, இது வந்து வீக்லி ஹோல்டிங்காக இருக்கணும். எஸ்பேரி ஹோல்டிங்காக இருந்தால் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக கிடைக்கணும்னு இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு, இந்த ரேஞ்சை விட்டு மேலே போனால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட். சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் அக்கௌண்ட் தேவைப்பட்டாச்சு நான் என்னோட சேனலில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது இப்போ 600 ஆட்டோமேட்டிக்கலாக வருவோம், டெலீட் ஆகிடும். நம்ம வெயிட் பண்ணுவோம். 300 ப்ராஃபிட் காமிக்குது. 400 ப்ராஃபிட் காமிச்சிச்சு நமக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மீண்டும் கீழே போகுது. 200 ப்ராஃபிட் காமிக்குது. 400 வரைக்கும் போச்சு நமக்கு. ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்து 600 பீஸ் அடிக்குமான்னு பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். மார்க்கெட்டை நம்ம சொன்னது மாதிரி வீடியோக்கு இடையில சொல்லியிருப்பேன்.
வீடியோ அப் ட்ரெண்ட் தான் இதாகுதுன்ட்டு அப்படியே கீழே வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டு. பார்ப்போம். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கணும். எனக்கு 200 ரேஞ்ச் வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவ்க்கான ஏரியா தான் இந்த ஏரியா. ஓகே. இப்போ மேலே போகிறதா இருந்தால் நமக்கு சிம்பிளாகவே டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இது இப்போ கீழே வந்தனால தான் இந்த ஒரு விஷயம் நமக்கு ரன் ஆகிருக்கு. பார்ப்போம். ஓகே. நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ₹600 ப்ராஃபிட்டும் வந்துருச்சு. இதுதான் சிம்பிளா வந்து இந்த ஒரு டென்ஷன் ஃப்ரீயா வந்து பண்ணக்கூடியதுல இத தான் நம்ம பண்ணணும். என்னோட கேபிட்டல் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எந்தா இருக்கு 10,000 சம்திங் தான் 11,000 தான் கேபிட்டல். பட் நம்ம சிம்பிளாவே ₹600 ஏர்ன் பண்ணிக்கிட்டோம். அது எந்த டென்ஷனும் இல்ல. முதல்லயே செட் பண்ணிக்கிட்டோம். புட் அண்ட் காலு அந்த ஒரு மூவ்ல கிடைக்கக்கூடியது தான். சரிங்களா? நமக்கு அந்த ஒரு மொமெண்டம் அந்த மார்னிங் மொமெண்டம்ல நம்ம ஒரு இதே இது லாட்ட வந்து அதிகப்படுத்தி இருந்தால் இப்போ இதே லாட் சைஸ் வந்து ஒரு 4 லாட் ஒரு 50,000 கேபிட்டல் வச்சுட்டு 4 லாட் வச்சிருந்தால் நம்மளால ₹200 ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். ஈஸியா. அது 99 டேஸும் வந்து கிடைக்கும் இது. ஒரு சில ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் நீட்டமா தான் வைப்போம். ஏன்னா அந்த மூவ்மெண்ட்ல ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்மளோட ப்ராஃபிட் எடுத்தோம் ₹600 வெறும் ஒரு டபுள் லாட்ல. இனி அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம செக் பண்ணி ட்ரை பண்ணிடுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.